செகண்ட்ல ஏ சரிங்களா? செகண்ட்ல ஏல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா compute the slope of the tangent for the curve for the curve. என்ன கொடுத்துக்கிறோம்னா y equal to 4x squared at a point கொடுத்துட்டோம் at a point வந்து 1, 2 கொடுத்துட்டோம். இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இதுதான் கொஸ்டின்னா ஸ்லோப்புக்குன்னா என்னன்னா m ன்னு நோட் பண்ணுவாங்க. m ஓட ஃபார்முலா என்னன்னா dy by dx. சப்போஸ் என்னாச்சும் பாயிண்ட் கொடுத்தனால அந்த பாயிண்ட் வந்து என்ட்ரி பண்ணணும். இதுதான் இதனோட ஃபார்முலா. சரிங்களா? அங்க கீழ எழுதிக்கிறேன். கொஸ்டின்லயே எழுதுங்க. உங்களுக்கு டவுட்டா இருந்தா கீழ எழுதிக்கிறேன் பாத்துங்க. We know that slope of tangent line m equal to dy by dx given the point வந்து x1, y1. அதே என்ன given the point இங்க 1, 2 கொடுத்துக்கிறோம் பாத்தீங்களா? இந்த 1, 2 தான் x1 equal to 1, y1 equal to 2. சரியாப்பா? டவுட் இருக்குங்களா? சரி. இப்போ நம்மளுக்கு என்னது dy by dx கண்டுபிடிக்கணும். அப்ப இது வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கங்களேன். அப்ப 1 வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? dy by dx equal to 4 is constant then d by dx of x squared வரும். x squared ஓட டெரிவேட்டிவ் நிறைய டைம் போட்டாச்சு. என்ன கிடைக்கும்? x squared டெரிவேட்டிவ் 2x வரும். அப்ப என்னாச்சு? dy by dx equal to 8x வரும். சரிங்களா? இப்ப பாயிண்ட் என்ன? x1 வந்து 1, y இருந்தா 2 போடணும். நீங்க y ங்கற டேர்ம் இல்ல. அப்ப x க்கு பதிலா என்ன போட போற? t போட போற. 2 போட. அதாவது 1 போட போற. கரெக்ட்டா? x க்கு பதிலா என்ன போட போறீங்க? இங்க 1 இருக்குது 1 போட போற. அப்ப ஸ்லோப் ஈக்குவல் என்ன? m equal to 8 into y இல்ல. அதனால x ஓட வேல்யூ 1. அதனால 1 போட்டேன். சரிங்களா? அப்ப m equal to எவ்வளவு? 8. அவ்வளவுதான். இத போட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க். ஒண்ணுமே இல்லாத क्वेश्चन ஈஸியா நம்ம 2 மார்க் எடுக்கலாம். இது செகண்டரி ஏல 1 ஓட